வெல்கம் டு மன்சூரு சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் 100 ml அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து நம்மளுடைய வாசனைக்காக. எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து 1 கிலோ வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன் செய்யறதுனால நான் 1 கிலோ வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுலாம். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஏன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்காக. பாருங்கள், நம்மளுடைய கிரேவி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், பிரியாணி மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பிரியாணி மசாலா வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ போய் பாருங்கள். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், கெட்டி தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா வந்து அந்த மசாலாலே வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணும்போது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சிக்கன் வேகிறதுக்கு நல்லா வெளியே வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அளந்து வச்சுருக்க நான் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 4 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அதனால் இதில் 6 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஆட் பண்ணுறேன். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின் கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். அப்போ வந்து அரிசி ஆட் பண்ணிடலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் இதில் நான் ஆல்ரெடி 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த அரிசி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு 3/4 பாகத்துக்கு வேகணும். நான் இன்றைக்கி விசில் எதுவும் போட போகிறதில்ல, ஜஸ்ட் தம் மட்டும்தான் போட்டு ஆஃப் பண்ண போகிறேன். நல்லா கிளறி விடுங்க. நம்மளுடைய அரிசி வந்து பார்த்திங்கன்னா 3/4 பாக அளவுக்கு இப்போ நல்லா வெந்து வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு எலுமிச்சைப்பழ சாறு வந்து நல்லா மேலே ஆட் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு விசில் போட்டுருங்க.
போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்கு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், சிம்பிளாக வந்து நம்ம வீட்டிலே குக்கர்லேயே செஞ்சுட்டோம் சூப்பரான ஒரு பிரியாணி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.